நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியோட குளோபல் அலுமினி மீட் ஜான்வரி 4th 2025 இங்க சென்னையில நடக்குது. என்ஐடி திருச்சியை பொறுத்த வரைக்கும் 48,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அலுமினிஸ். அண்ட் அதுல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 930 வந்து சிஇஓஸா இருக்காங்க. அண்ட் மோர் தேன் 1300 ஃபவுண்டர்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டர்ஸா இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய அந்த லெகசி இருக்கிற அந்த ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டோட குளோபல் அலுமினி மீட் நடக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்ட் 1500 அலுமினிஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இது கிளியரா இண்டிகேட் பண்றது என்னன்னா, அவங்களோட ஆல்மா மேட்ருக்கு நாம என்ன திருப்பி கொடுக்கலாம், நம்ம கண்ட்ரிக்கு என்ன திருப்பி கொடுக்கலாம்னு அந்த ஒரு பெரிய தாகத்தோட அவங்க இங்க வராங்க. அதை என்ஐடி திருச்சி வந்து ரொம்ப இரு கரம் கொண்டு வரவேற்று நம்ம என்ஐடி திருச்சி இந்த அலுமினி வந்து எப்படி அவங்களோட எக்ஸ்பர்டைஸ்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற அந்த நெட்வொர்க்கிங்காகவும் இது ரொம்ப பெரிய அளவுல சென்னையில நடக்குது. அண்ட் மெயினா வந்து இப்ப என்ஐடி திருச்சி நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் ஈகோ சிஸ்டம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலையும் ஃபேக்கல்டிக்கு மத்தியிலையும் கொண்டு வரணும்ன்றதுல இதுல வந்து அலுமினிஸ் வந்து அவங்க பெரிய சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அலுமினிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுல இருந்து, ஒரு ஸ்டூடெண்ட் அடாப்ட் பண்றதுல இருந்து, அண்ட் லேப் செட் பண்றதுல இருந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெல்ப் வந்து அந்த அலுமினிஸ் கிட்ட இருந்து வந்ததுன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் பெரிய லெவலுக்கு போகும். ஸோ அந்த விதத்துல வந்து என்ஐடி ட்ரிச்சியில ஒரு 20 ஏக்கர்ஸ்ல ஒரு என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஹப் அப்படின்ற ஒரு பில்டிங்கை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இனிஷியல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஃபண்டிங் எல்லாமும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் வில் பி அன் ஐகானிக் பில்டிங். எங்க வந்து இந்த Tier 2 சிட்டி திருச்சி மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்றது வந்து ஒரு பெரிய சாதனமா இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் த என்ஐடி ட்ரிச்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், சுத்தி இருக்கிற எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் அது ஒரு மிகப்பெரிய வந்து உந்துதலா இருக்கும். ஸோ இந்த உந்துதல் வந்து நம்ம தன்னிறைவு அடைந்த பாரதத்தை வந்து கொண்டு போறதுக்கு உரிய அந்த மிஷன்ல வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ட்ரிச்சி மாதிரி ஒரு சிட்டியில இருந்து. ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரொம்ப எல்லா அலுமினிஸ் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருந்து வர்றவங்களையும் வரவேற்று உங்களோட நெட்வொர்க்கை வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு அண்ட் நாட் ஒன்லி டு என்ஐடி ட்ரிச்சி, இந்த பாரதத்துக்கும் வந்து உங்களால கான்ட்ரிபியூஷனை பண்ணி தலை சிறந்த இடத்துக்கு இந்தியாவை கொண்டு போகணும். அதே மாதிரி உங்க ஆல்மா மேட்டர் என்ஐடி திருச்சியை கொண்டு போகணும்ன்றத நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 1500 அலுமினி வராங்க, அக்ராஸ் வேர்ல்ட்ல வராங்க. நீங்க என்ஐடி திருச்சி அலுமினி பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஒட்டி இருக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கார்பரேட் செக்டர்ல மிஸ்டர் சந்திரசேகரன் சேர்மன் டாடா சன்ஸ் வராரு, அவர் டாடா குரூப்புக்கே சேர்மன். நீங்க மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தா பப்ளிக் லைஃப்ல இருக்காரு அவரு. ஓகே, தென் மிஸ்டர் ஷாம் ஸ்ரீனிவாசன் சேர்மன் ஃபெட்ஃபினா, இப்பதான் அவரு ஃபெடரல் பேங்க் எம்டியா இருந்தார், பெஸ்ட் பேங்கரா இருந்திருக்காரு. மிஸ்டர் ரவி சன்னா ரெட்டி, அவர் வந்து ஸ்ரீ சிட்டி ஃபவுண்டர் அவரு. அதே மாதிரி மிஸ்டர் பி வீரமுத்துவேல், நம்ம அவர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஏரியா, அவர் ஐஎஸ்ஆர்ஓல டைரக்டர் சந்திராயன் மிஷனுக்கு அவர் தான் ஹெட்டா இருந்தாரு. அதே மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் பப்ளிக் சர்வீஸ் இருக்காங்க, மிஸ்டர் விஷ்ணு வேணுகோபால், அவர் வந்து தமிழ்நாடு கைடன்ஸ் பியூரோ ஹெட்டா இருந்தாரு. சீனியர் காயத்ரி ஐஏஎஸ் ஆஃபீஸர். நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் கார்பரேஷன் கமிஷனர் கூட என்ஐடி திருச்சி தான் அவரு. குமரகுருபநாதன். ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, பொன்னி ஆஸ்கர்னு, மிஸ்டர் பாஸ்கர், அவங்களும் ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ். அப்புறம் நிறைய பேங்கர்ஸ். நீங்க ஆர்இசில படிச்சவங்க பல துறையில இருக்காங்க, பல நாட்டுல இருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் இது. அந்த 1500 வந்து நீங்க பேச போறது ஒரு 40 பேரோ 50 பேரோ தான். அவங்க ஏன்னா ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ஃபீல்ட். இதுக்கு ஏன் அலுமினி இங்க வராங்கன்னா, இது வந்து மீட்டிங் எல்லாம் நீங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்றது எப்போதும் ஒரு ஜாலி இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அது ஒண்டி இல்லை. இந்த மாதிரி மீட்டிங்ல அந்த 12 ஹவர்ஸ்லயோ நாங்க காலம்பரம் 9 லான்ச் 9:30 லான்ச் ஈவினிங் 9 வரைக்கும் போறோம். ஈவினிங் அவங்க வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பாக்கி இந்த பெரிய இவங்களை பாக்குறதுக்கு, அவங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு, முடிஞ்ச பேசுறதுக்கு, அதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கெட் இன்ஸ்பயர்ட், அவங்கள பெரிய இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். we are going to do some technology where நீங்க வந்து you can find out who's there அந்த இதுல அன்னைக்கு. அது மூலமா போய் அவங்ககிட்ட பேசி வேலை ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல புது சிட்டிக்கு போறனோ ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியோ இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அது கஸ்டமருக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம், ஃபைனான்சிங் ஃபண்டிங் ஐடியா கிடைக்கலாம். ஓகே, ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு சப்போர்ட் கிடைக்கலாம். யங் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வந்து புது ஐடியா கிடைக்கலாம். ஆண்டர்பிரினர் ஆக வேண்டிய ஆசைப்படுறவங்களுக்கு we are giving an entrepreneurship section completely. So this will not be just alumni meet சொல்றதோட, it is a platform for alumni to get together, meet each other, learn from each other, collaborate with each other and benefit from each other. இது நாலேஜாக இருக்கலாம்,
சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கலாம், மென்டர்ஷிப்பா இருக்கலாம். ஸோ வந்து இது 1500 இதுல பாத்தீங்கன்னா some of the leaders who are coming are best in their industry and class. So அவங்ககிட்டயும் கத்துக்கலாம் அண்ட் ஒன் டு ஒன் மீட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே வராது. அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், இவங்களெல்லாம் நான் பல பேரை இன்வைட் பண்ண போறச்சேன். இந்த டைரக்டர் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றோம், பிகேஸ் ஷார்ட்ஸ் எல்லாரும் வித்வுட் பீங் ஸ்பெசிபிக் ஆர்இசியா என்ஐடியா வரேன். நோபடி செட் நோ. I can tell you. The power of the REC alumni இருக்கு பாருங்க. You should thank the director, the institute and all the alumni. ஒரு தனி பாசம். ஒருவேளை 4 வருஷம் நாங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா REC வந்து பாக்கி இன்ஸ்டிடியூட்டோட வித்தியாசம் என்னன்னா, நாங்க we all live in the same campus for 4 years together. So அந்த ஒரு பந்தம் இருக்கு பாருங்க, it's impossible to replace. And I think that is the reason நீங்க சொல்லக்கூடாது நாங்க we had to stop bookings at 1500. More people could have come. We would have needed a bigger place than that. The hall can accommodate only 1500 people. Response has been fantastic, quality and quantity. So it is going to be just not a celebration, but a big platform. And I'm sure all of us will get together to, whether the research and innovation, all the initiatives of college, we would like to make NIT Trichy. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைரக்டர் சொல்லிருப்பாங்க, it has been among the top 10 educational engineering institutions in the country for the last 5 years. Doctor, இந்த வருஷம் கூட நம்ம 9. So we want to take that up, ranking up, make it among the best in the world, not just the country. எங்க ஆலம்னியோட, ஏன்னா எங்களுக்கு அந்த பெருமை தான், எங்களுக்கும் அதனால ஆதாயம் இருக்கு. It becomes better na, எங்களுக்கு அந்த ஒரு பெருமை. And mark, when you go to the world, people will நீங்க NIT சொன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு ஆல்ரெடி இருக்கு, அதுவும் பெருசாகணும்.